இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். பாண்டே என்ற சங்கி தன்னுடைய மக்களுக்கு பேசுகிற அந்த உரைகளில் கிடைத்த ஒரு வீடியோ. ஒரே ஒரு வாசகம் 15 நொடிகளில் பேசப்பட்ட 3 விதமான விஷம கருத்துக்களை இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்றோம். ஹிந்துவாக இந்தியாவில் இருப்பதற்கு வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற காலத்தை நம்ம கடந்திருக்கோம். கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு இருந்தா நம்ம எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருப்போம். 18 ரூபா டாக்ஸ் சொல்றான், அவ்வளவுலாம் கட்ட முடியாது, மாறிட்டு போறோம், இப்ப என்ன கெட்டுச்சு 18 ரூபா மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது முகலாயர் காலத்தில் ஆட்சியில இந்துக்களாக வாழ்வதற்கு நாம வரி கட்டி கொண்டிருந்தோம் என்ற ஒரு பொய்யை சொல்லுகிறான். உண்மை வரலாறு என்ன? முகலாயருடைய ஆட்சியில இந்துக்களுக்கு ஜிஸ்யா என்கிற வரி இருந்தது. இந்துக்களுக்கு மட்டுமா இருந்தது? முஸ்லிம்களுக்கு வரி கிடையாதா? முஸ்லிம்களுக்கு ஜக்காத் என்கிற வரி இருந்தது. அதே போன்று மற்ற மக்களுக்கும் வரி இருந்தது. ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியம். இவன் என்ன செய்யறான்னா, தவறான கருத்துக்களை சொல்லி இந்துக்களாக வாழ்வதற்கு இந்துக்கள் வரி கட்டினார்கள் என்கிற ஒரு பொய்யை பரப்புகிறான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த 15 நொடிகளில் 2வது அவதூறை சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த சூழல் இருந்தால் எத்தனையோ இந்துக்கள் மதத்தை விட்டு போயிருப்பாங்க, வேற மதத்தில் கன்வெர்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். முஸ்லீம் மதத்திற்கு மாறினாலும் அங்கேயும் ஜக்காத் என்கிற வரி இருக்கிறது. வரியிலிருந்து தப்பிக்க முடியாது. இவன் என்ன செய்யறான்? அப்ப பாட்ட முன்னோர்கள் வரியிலிருந்து தப்பிப்பதற்காக நாட்டுக்கு நாங்கள் வரி செலுத்த மாட்டோம், என்னுடைய பணத்தில் அடுத்தவனுக்கு உணவு போடுவதா, என்னுடைய பணத்தில் அடுத்தவனுக்கு நீங்கள் வாரி கொடுப்பதா, நான் வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த வாசக அமைப்பு தான். அதை அவன் என்ன செய்யறான்? வாந்தி எடுத்து பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். இது 2வது அவதூறு. 3வது அவதூறு என்ன செய்யறான்னா, அன்றைக்கு இருந்த மாதிரி வரி இன்றைக்கு இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம், இன்றைக்கு அந்த சூழல் இல்லை அப்படிங்கிறான். உண்மையில இந்துக்களுக்கு போடப்பட்ட முகலாயர் காலத்தில் இருந்த ஜிஸ்யா வரியை விட, முஸ்லிம்களுக்கு முகலாயர் காலத்தில் இருந்த ஜக்காத் வரியை விட இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 40ற்கும் அதிகமான வரி வசூலிக்கப்படுகிறது. முகலாயர் காலத்தை விட பல மடங்கு அதிகமாக வரி வசூலிக்கப்படுகிறது. ஏன் இந்த டைலாக் இப்ப பேச? இந்தியனாக வாழ்வதற்கு வரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு டைலாக் பேசினா வாயில மிதிப்பான் அரசாங்கம். அப்படி பேச முடியாது. அப்ப என்ன செய்யறான்னா, இது போன்ற தவறான பேச்சுக்களை பேசி மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்கள் மீது கடுமையான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டால் இவர்கள் வரியின் மூலமாக இந்து மக்களை மதமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொய்களை பரப்புவதன் மூலமாக மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டலாம் என்று பேசியிருக்கிறான். இது போன்ற சங்கிகளுடைய பேச்சுகளை பொதுவான மக்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நான் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன்.